Hello aspirants, welcome to the session. So இன்னைக்கு நம்ம preliminary paper தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு IBPS clerk or இன்சூரன்ஸ் எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நம்மளுக்கு 20 minutes ஆஃப் டைம் கொடுத்துருப்பாங்களா, அந்த 20 minutes டைமை ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக போயிடாதீங்க. பிகாஸ் யூ ஹாவ் கிராமர் பார்ட், காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் க்ளோஸ் பேராஜம்பிள்ஸ் வந்தால் வரலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது முன்னாடியே ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஸோ என்னோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா 10 minutes யூ கேன் கிவ் ஃபார் கிராமர், பட் தென் அது ஃபுல்லாகவே வந்து கொடுக்குற மாதிரி வச்சுக்காதீங்க. ப்ராக்டிஸில் அதையும் கம்மி பண்ணுற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆர் பேராஜம்பிள்ஸ் நீங்க போடுறீங்கனாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா போட முடியலனாலும் ஓரளவுக்கு போட்டுடலாம். பேராஜம்பிள்ஸ் கூட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கலாம். ஆனா காம்ப்ரிஹென்ஷன் வந்து இன்டைரக்டா இருக்கிற மாதிரி இருக்குன்னா அது வந்து நம்மளுக்கு சுத்தி விட்டுரும். ஸோ அப்போ ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால கடைசியா எடுங்க. அண்ட் ட்ரூ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுன்னா அதை கடைசியா நம்ம போடுறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ எப்பவுமே ஒரு கொஸ்டின் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ இருக்கட்டும். ஏன்னா வந்து எங்கே எந்த கொஷின் இருக்குன்னு தெரியும் பொழுது நம்மளோட ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொஷின்லேயே நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஸோ 5 கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மொத்தமாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்ஷன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல. ஓகே, ஸோ இப்போ வந்து நார்மலாக நம்மளுக்கு பேராஜம்பிள்ஸ் க்ளோஸ் ஏதாச்சும் இருக்கா அது மட்டும் தான் நம்ம செக் பண்ணுறோம். ஓகே fine, let's start with the session. Okay, ஸோ இப்போ நம்ம போட போகிறது என்ன? ஸோ இதை போடும் பொழுது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேலே இருக்க டைரக்ஷன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரீட் பண்ண என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், எங்கே நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு கரெக்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் கண்டுபிடிக்கணும் ஆஃப் த கிவன் ஃப்ரேஸஸ். சரியா? நிறைய 4 ஃப்ரேஸ் இருக்குல்ல, இது எல்லாமே சேர்த்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை ஃபுல்லாகவே உட்காந்து பேர் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்தும் போகலாம், இல்லாட்டி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா ரைட் ஆர் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் செக் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே சரி. ஸோ இங்கே வந்து சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் வேர் யங் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த இதில் ப்ராக்டிஸ்ட் மெட்டர்னல் மெச்சூரிட்டி அண்ட் தென் ஆஃப் மச் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்க, இன் இந்தியான்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. மைட் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பிஃபோர் தேர் பிசிக்கல் அண்ட் மென்டல் இது வந்து வர வாய்ப்பு இல்லை, அண்ட் கன்ஃபார்மாகவே வராது. ஆனால் யூ ஹாவ் அ க்ளூ இயர் அண்ட் டீனேஜர்ஸ் அப்படின்னும் பொழுது திஸ் இஸ் இன் ப்ளூரல், ரைட்? அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் நம்மளுக்கு ப்ளூரல்ல இருக்கணும். ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா திஸ் சில்ட்ரன் இஸ் ப்ளூரல். அப்போ நான் வந்து பியும் எஸ்யும் நான் பேர் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ பி எஸ் இது எங்க இருக்கு சென்டென்ஸ்ல? பிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கியூவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இன் இந்தியா சைல்ட் மேரேஜ் ஹாஸ் பீன் ப்ராக்டிஸ்ட் since ancient times where young children and teenagers are married off much before their physical and mental maturity, where this will be the correct option. நீங்க நேரா பார்த்து ஒண்ணுதான் இருக்குன்னா டிக்கன் போட்டுருங்க. அதை வந்துட்டு உட்காந்து ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க நம்ம கிளாரிட்டிக்காக ரீட் பண்ணி பார்க்குறோம். சரியா? ஓகே, a crime or has been suspected. ஸோ இந்த பக்கம் இப்படி இருக்கு, அங்கேயும் a crime அப்படின்ற committing a crime முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இங்கே ரெஃபர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு சிங்குலருக்கு மட்டும்தான் நம்ம இந்த வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எனி பர்சன் பிலோ 18 years who has கம் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த இதில் ஃபார் கமிட்டிங், நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு. ஸோ அக்கார்டிங் டு யூனிசெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா த டேர்ம். Okay, children in conflict is disagreement with the law. அவங்க வந்து பேசும்பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு சிங்குலரா சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப சிங்குலரா சப்ஜெக்ட் இருக்குன்னா இங்க ரெஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாமா? அப்போ வேற எதுவுமே நமக்கு வரல. அப்போ வந்து எஸ் அண்ட் கியூ கேன் பி பேர்ட். ஸோ அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்றோம்னா இங்க எஸ் அண்ட் கியூ இங்க எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா? நம்ம எல்லாமே செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த எஸ் அண்ட் கியூ அந்த மாதிரி பேர்ஸ் எடுக்கும்பொழுது நமக்கு ஈஸியா இருக்கும். சார் லெட்ஸ் ரீட் அண்ட் சி. அக்கார்டிங் டு யூனிசெஃப் த டேர்ம் சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக்ட் வித் த லா ரெஃபர்ஸ் எனி பர்சன் பிலோ 18 years who has come in contact with the justice system for committing what? A crime or has been suspected of committing a crime. ஓகேயா? ஸோ கரெக்டாக வந்துச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Panel on climate change, human activities are. Okay, so
ஆக்டிவிட்டீஸ் ஸோ ஆர் கொடுத்துருக்காங்க ஃபைன் ஸோ ஆர் பக்கத்தில் நமக்கு ஒரு V3 தான் இருக்கும் ஸோ V3 இருக்கோன்னா எஸ்டிமேட்டட் டு ஹாவ் ஆல்ரெடி காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா ஸோ இன்னொரு க்ளூஸ் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் சர்ச் பண்ணிட்டே தான் இருக்கணும் சரியா ஹீட்டிங் இன்டர் கவர்மெண்டல் பேனல்னும் நம்ம சொல்லலாம் வேர் யூ கேன் சேட் அஸ் QPன்னு சொல்லலாம் ஓகே ஸோ P அதுக்கப்புறம் எஸ் வந்தா கரெக்டா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் QP தேடலாம் QP இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கா ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இந்த QP அதுக்கப்புறமா நம்ம இந்த R வந்தா எஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஏன்னா வந்து ஆருக்கு அப்புறம் நம்மளுக்கு V3 தானே வரணும் அப்போ என்ன வரும் P அதுக்கப்புறம் எஸ் ஸோ அங்க வந்து சென்டென்ஸ் பாருங்க ஓகே ஸோ QP அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்போ இந்த ஆப்ஷன் வராது ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் வில் பி யுவர் ஆன்சர் ஸோ குவிக்காக வந்து போடணும் ஓகே ஹாய் பாலா பாரதி ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் போகலாம் biodiversity is the sum of all life on earth ஓகேயா ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு எவ்ரி சிங்கிள் இண்டிவிஜுவல் லைஃப் ஃபார்ம் ஃப்ரம் ஸோ இது முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கியூல ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் முடியுதுன்னா கன்ஃபார்மா வராது அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிடுங்க சரியா அடுத்தது த ஸ்மாலஸ்ட் பாக்டீரியா இன் த சாயில் டு த லார்ஜஸ்ட் வேல் இன் த சி ஓகே ஸோ இங்க சொல்லும் பொழுது Pல வந்து சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆக முடியும் அப்படின்னு சொன்னல லெட்ஸ் ட்ரை வித் தட் ஆப்ஷன் ஸோ Pல வேற எதுவுமே இல்லை இது ஒன்று தான் இருக்கு சரியா biodiversity is the sum of all life on earth every single individual life form from the smallest bacteria in the soil to the largest whale in the sea okay so இங்க வந்து சொல்லியிருக்காங்க so every single individual ன்னு பேசியிருக்காங்க அப்போ is a component of earth's biodiversity where it is exactly right so இங்க வந்து உங்களுக்கு பேர் பண்ண முடியுதான்னு பார்த்தேன் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுன்ட்டு இன்னொரு விஷயம் சொன்ன ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூஸ் கூட நமக்கு இருக்கும் இதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்குல்ல ஸோ இது ரெண்டும் வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க இதை படிங்க ஓகேயா ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஸோ இங்க வந்து ரெண்டு வேர்டு தான் இன்டர்சேஞ்ச் பண்றாங்க அந்த ஆப்ஷன்லேயே நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும் ஸோ கெலாட் emerged that his state has claimed as a model state in the country with its unique innovation in the field of education okay so Gellot emergedனா ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வர்றது அதாவது வெளிப்படுற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் ஓகே ஸோ இது வந்து கிளைம்டுனா அவங்களோட உரிமையை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ கெலாட் வெளிப்படுத்துறாங்களா இல்லாட்டி கிளைம் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கெலாட் வந்து ஹி கிளைம்ஸ் தட் ஸ்டேட் ஹேஸ் என்ன பண்ணிருக்குன்றத சொல்றாரு அப்போ A and B தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்போ என்ன ஆன்சர் வரும் நமக்கு ஆப்ஷன் 5 will be your answer okay next question போலாம் okay the bridge program is announced with the financial provision of rupees 75 crores in the compensate 2022 to 23 to budget the educational loss of children due to COVID-19 okay so suppose உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னாலும் you can answer the questions emerging means connect தானே இமர்ஜிங்னா கனெக்ட் கிடையாது இமர்ஜிங்னா உள்ள இருந்து வெளிப்படுற ஒரு விஷயத்த நம்ம சொல்றது தான் இமர்ஜிங் சொல்லுவோம் சரியா ஸோ இங்க இருந்து கேலாட்டுக்கு உள்ள இருந்து வெளிப்படுற விஷயம் சொல்ல முடியாது அவர் வந்து கிளைம் தான் பண்ணியிருக்காரு அதாவது அந்த உரிமையை அவர் எடுத்திருக்காரு அந்த ஸ்டேட் தட் ஹிஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா என்ன சொல்றது அவர் அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால அந்த ஸ்டேட்ல அவர் எடுத்திருக்க ஒரு உரிமையை பத்தி பேசும்பொழுது இது ரெண்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் ஓகே ஸோ இது ரெண்டும் போய் பாருங்க ஸோ இந்த கிளைம்டு தான் இங்க வரணும் இமர்ஜ்டு வந்து ஹேஸ் இமர்ஜ் அது என்னன்னு வெளிப்பட்டிருக்கு ஆஸ் அ மாடல் ஸ்டேட்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே ஸோ இதை நம்ம வாசிக்கும் பொழுது இதுல நம்மளுக்கு ஒரு க்ளூ இருக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியுதா என்ன க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ த அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு ஒரு நவுன் வரும்னு சொல்லியிருக்கேன் ஸோ காம்பன்சேட் இஸ் நாட் அ நவுன் காம்பன்சேஷன் தான் noun okay good okay so compensation சொன்னா noun compensate னா it is a verb so இங்க வந்து the compensate நம்ம சொல்ல முடியாது அப்போ வந்து என்ன எது வந்து கரெக்டா நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா
to budget நம்ம சொல்ல முடியாது. to compensate தான் சொல்ல முடியும். சரியா? ஸோ இங்க வந்து budgetன்ற noun இங்க போயிரும். compensate இங்க வந்துரும். அப்போ B and C swap பண்ணுங்க. Option 1 will be your answer. Okay, next question போலாமா? Okay, so the becoming எடுத்தோன்னே the becoming of மகாத்மா காந்தின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயே நமக்கு எரர் இருக்கிறது தெரியுது. ஸோ காந்தி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் அண்ட் விஷன் ஆஃப் எஃபிஷியன்சி பேஸ்ட் எஜுகேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடியல் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ். ஓகேயா? ஸோ இங்கே சொல்லும் பொழுது இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு நவுன் வராது. ஸோ என்ன வந்திருக்கணும்? ஒரு V3 ஆர் V1 ing நமக்கு நார்மலா வரும். ஓகே, ஸோ இங்க வந்து பிகமிங்ன்ற வேர்டு வந்து இங்க உட்காராது. ஓகேயா? ஸோ த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மகாத்மா காந்தி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண அண்ட் வேர்ஷன் ஆஃப் எஃபிஷியன்சியை கொண்டு வந்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் எஜுகேஷன் இஸ் பிகமிங் ஐடியல் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ் வேர் A and D கேன் பி ஸ்வாப்ட். எதுக்கு ABC ப்ரீவியஸ் கொஸ்டினா? கொஸ்டின் நம்பர் மட்டும் போடுங்க. Okay, so இங்க வந்து ஏவும் டியும் நம்ம ஸ்வாப் பண்றோம். So third option will be your answer. Okay. Oh, good. Okay. Okay, so இங்கேயும் வந்து நம்ம word swap தான் பண்ண போறோம். In the last few years, not only the education infrastructure has taken, but academic progress has also developed place. So சம்பந்தமே இல்லாம ஒரு ரெண்டு வார்த்தை இருக்கு. அதாவது has பக்கத்துல நம்மளுக்கு V3 தான் இருக்கணும். But has taken பட் அகடமிக் என்னது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஹாஸ் வி டேக்கன் சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் தான் பண்ண முடியும். we cannot take it, right? So has developed but academic progress has also taken place. நடந்திருக்குன்றத சொல்லும் பொழுது taken place சொல்லுவோம். அப்போ என்ன ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவீங்க? B and D. So option 3 will be your answer. Next question போலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க போடும் பொழுதே சப்போஸ் பார்க்காட்டியும் கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கொஸ்டின் பார்க்கும்போது ஸ்வாப் பண்ற மாதிரி இருந்ததா? இதை பார்க்கும்போது சிங்கிள் ஆப்ஷன்ஸா இருக்கு. அப்போ கண்டிப்பா மேல ரீட் பண்ணணும். inappropriate ஆர் incorrectly ஸ்பெல்டா இருக்கும்னு சொல்றாங்க. in others there are imperfections in rhythm, conventionalities of language, obscurities or over subtleties of thought which mar the leader's enjoyment. Okay, so ஒரு நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் subtleties அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, obscurities அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்சிக்னிஃபிகண்டா இருக்கிறத சொல்லுவாங்க. சரியா? ஸோ ரிதம் என்ன ஸ்பெல்லிங் வரும்? ரிதம் ஸ்பெல்லிங் நமக்கு வராது. அப்ப நம்மளுக்கு எங்க எரர் இருக்கு? ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல தான் நமக்கு எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். த வேஸ் குயிங். ஓகே, ஸோ இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நாவல் ஆக்சுவலி. சரியா? ஓகே, வாஸ் லாங் ரிகார்டட் ஆஸ் த ஒர்க் ஆஃப் த எம்பரர்ஸ் செக்ரட்டரி Mark's trait, but it is now believed that the greater part of the book at least is the work of the emperor himself. Okay, so 16th question க்கு A option. Okay, so இந்த நாவல் வந்து was long regarded அப்படின்னு சொல்லியிருக்காங்க. regardedனா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை கருதப்படுறதுக்கு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து the emperor's secretary. ஸோ செக்ரட்டரின்னும் பொழுது ஸ்பெல்லிங் என்ன வரும்? A தானே இங்க இருக்கணும். ஓகேயா? ஸோ ஓ கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பில யூ ஹாவ் அன் எரர். சரியா? ஸோ ரிகார்டட் ஆஸ் த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நாவல் பத்தி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ good. Okay, so heating or exposure to sunlight reduces it to the red oxide. It fires when ground with sulfur and oxidizes ammonia to nitric acid. சரியா? With the simultaneous formation of ammonium nitrate. இப்போ படிக்கும் பொழுதே ஸ்பெல்லிங் எரர் நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன ஸ்பெல்லிங் எரர்? simultaneous. Oh. Okay, so இங்க வந்து இது U. Okay, simultaneous formation of ammonia. CCC. Okay, என்ன சொல்றீங்க? புரியல.
ஓ! ஆப்ஷன் சியா? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் மட்டும் போடுங்க. ஸோ 3rd ஆப்ஷன் வில் பி யுவர் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். He imagines certain combinations by which this triple tyranny can be abolished, but his solution seems to require the creation of families without heads, countries without governments, and property without rights of பொசிஷன். சரியா? ஸோ எதுலயாச்சும் தப்பு இருக்கா? டிரானின்ற ஸ்பெல்லிங்ல வந்து யூ ஹேவ் அ டவுட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூவலா இருக்கிறதுக்கு டிரானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இட் கேன் பி அபாலிஷ்னு பேசியிருக்காங்க. ஸோ அபாலிஷ்லயும் நம்மளுக்கு ஸ்பெல்லிங் எரர் இல்ல. அப்போ ப்ராப்பர்ட்டிலயும் ஸ்பெல்லிங் எரர் இல்ல. அப்ப எதுல இருக்கு? இதை கண்டுபிடிக்க முடியுதா? ஏவா? ஏன் ஏ? ஏக்கு வந்து மீனிங் வந்து இட் இஸ் க்ரூவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஏல தப்பு இல்லை. வேற ஏதாவது தோணுதா? இதுல என்ன தப்பு இருக்கும் அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா உங்களால? உங்களால முடியும்னா யூ கேன் டெல் இட். பிகாஸ் எதுலையுமே யூ டோன்ட் ஹாவ் எனி ஸ்பெல்லிங் எரர்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு க்ளூவும் தரேன். இதுல வந்து இல்ல, நோ எரர் கிடையாது, எரர் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு இன்அப்ராப்ரியேட்டா ஒரு வேர்ட் இருக்கு. உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இன்அப்ராப்ரியேட்டா ஒரு வேர்ட். ஓகே, மீனிங்கே தப்பா இருக்கலாம். அதுவும் இன்னொரு ஒரு க்ளூ. ஸோ ட்ரை பண்ணுங்க. எந்த வேர்டுன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி பத்தி பேசியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ க்ளூ ஃபார் யூ. ஸோ வித்தவுட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி வித்தவுட் ரைட்ஸ் ஆஃப் பொசெஷன். சரியா? பொசிஷனுக்கு பொசிஷன்னா ஒரு விஷயத்தோட இடத்த பத்தி பேசுறீங்க. பொசஸ் பண்ற பொசஷனோட இதை பத்தி பேசுறாங்க. ஸோ அப்போ இங்க என்ன வரணும்? பொசஷன் வரணும். சரியா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ டி பார்ட்ல யூ ஹாவ் அன் எரர். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே. ஸோ காலம் பார்க்கும்பொழுது எப்பவுமே எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொன்னீங்க. வெரி குட். ஓகே. ஸோ காலம் பார்க்கும்பொழுது எப்பவுமே ரைட் சைடும் எங்கேயும் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சென்டென்ஸை படிக்கலைனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்ணில் படுறத எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம அப்புறம் ரீட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இங்க வந்து நான் பார்த்ததுல இங்க ஹேஸ் இருக்கு, பக்கத்துல V3 வரும். இஸ் இருக்கு, V3 ஆர் V1 ING வரும். அடுத்தது வந்து இங்க ரெக்கேஜ் பத்தி நார்மலா பேசியிருக்காங்க. ரிப்போர்ட்டட்னு அங்கேயே வேர்ப குடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அங்க ஹேஸ்ன்னு பார்த்தோன்னே இங்க நான் V3 தேடுறேன். ஓகேயா? ஓகே, இது பிரிண்டிங் எரர். ஸோ V3 பார்த்தீங்கன்னா டிஸ்அப்பியர்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இஸ்ஸுக்கு நம்மளுக்கு தேவைன்னா மிஸ்ஸிங்ன்ற வேர்டும் இருக்கு. இதுக்கு நீங்க டிஸ்அப்பியர்ட் தான் எடுக்க முடியும். ஏன்னா V3 மட்டும் தானே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரீட் A and D. The exact number of ships and aeroplanes that have disappeared in the Bermuda Triangle is not known. சரியா? ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, have இருக்கு, have பக்கத்துல எக்ஸாக்டா V3 ஃபார்ம் இருக்கு. வேர் நம்மளுக்கு A and F வந்து கண்டிப்பா ஃபாலோ ஆகுது. A and F ஃபாலோ ஆகுதுன்னா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கா? ஓகே. ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நம்ம செக் பண்ணாலே நமக்கு போதும். சரியா? எது நம்ம செக் பண்ணலாம்? இதை நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு இருந்த க்ளூ என்னது? மிஸ்ஸிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதை லெட்ஸ் ரீட் இட். த மோஸ்ட் காமன் எஸ்டிமேட் இஸ் missing in the region has not been recovered is about 50 ships and 20 aeroplanes. Okay, so இத பத்தி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெக்கேஜ்னா என்னன்னு பார்க்கலாம். ரெக்கேஜஸ் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அதுக்கப்புறம் இருக்கிற டேமேஜஸ் ஆர் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி பேசுறதுக்கு ரெக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து யூ கேன் சே த மோஸ்ட் காமன் எஸ்டிமேட் இஸ் அபவுட் 50 ஷிப்ஸ். ஏன்னா எஸ்டிமேட் பத்தி பேசும்பொழுது இஸ் மிஸ்ஸிங்ன்றத நம்ம பேச மாட்டோம். ஸோ இட்ஸ் அபவுட் 50 ஷிப்ஸ். இந்த மாதிரி ட்விஸ்டும் நமக்கு இருக்கும். சரியா? எஸ்டிமேட் என்ன சொல்றாங்க? இஸ் அபவுட் 50 ஷிப்ஸ் அண்ட் 20 ஏரோப்ளேன்ஸ். பிஇ கண்டிப்பா வரும். அப்போ ஆப்ஷன் 3 வில் பி யுவர் ஆன்சர். நம்ம பார்க்கும்போது மிஸ்ஸிங்ன்றது எடுத்தோம்னா கிராமட்டிக்கலா ரெண்டுமே சேரல. எஸ்டிமேட் பத்தி பேசும்போது 50 ஷிப்ஸ் அண்ட் 20 ஏரோப்ளேன்ஸ் தான் சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, லாஸ் வேகஸ். ஓகே, லாஸ் வேகஸ் இஸ் a city known for its டேஷ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்க்கலாம். வி ஹாவ் அ பிக் க்ளூ. என்ன க்ளூ பாருங்க? 2 பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா. ஓகே, ஸோ இங்க வந்து ரொபஸ்டும் இருக்கு, இண்டல்ஜ் அப்படின்னும் இருக்கு. ஸோ லெட்ஸ் ரீட் அண்ட் சி. ஸோ எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். லாஸ் வேகஸ் இஸ் சிட்டி நோன் ஃபார் இட்ஸ் ரொபஸ்ட்னா ஸ்ட்ராங். ஓகே, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. நைட் லைஃப் சீன் அண்ட் இட்ஸ்
casinos. Okay, so சொல்லுவாங்கல்ல யூஎஸ்ல இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகேயா? சரி. ஸோ robust நைட் லைஃப் சீன் அண்ட் இட்ஸ் கேசினோ. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஏ அண்ட் டி கூட வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ V1 தானே செக் பண்ணோம். இது தானே செக் பண்ணோம். ஓவர் த 40 மில்லியன் பீப்புள் விசிட் ஈச் இயர் டு indulge in its gambling. ஸோ ஓகே, அப்போ பி வந்து நமக்கு எந்த சென்டென்ஸோடையும் வராது. இது கேசினோ பத்தி கொடுத்துருக்கான். லாஸ் வேகஸ்ல அவங்க வந்துட்டு இருக்குல்ல. ஸோ அந்த கேசினோ பத்தி கொடுத்துருக்கிறதுனால ஏ அண்ட் டி வருது. இங்க 2 நமக்கு தேவைதான் இந்த V1 ஃபார்ம்னாலும் இந்த சென்டென்ஸ் நமக்கு செட் ஆகல. அப்ப பி வந்து கண்டிப்பா நமக்கு எது கூடயும் போகாது. அப்ப பி கூட இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க எலிமினேட் பண்ணிருங்க. ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ ஏ அண்ட் டி கன்ஃபார்மா வருதுன்னு தெரியுது. அப்போ ஆப்வியஸா இட் இஸ் ஈவன் சிஇ. 21க்கு செகண்ட் ஆப்ஷனா? செகண்ட் ஆப்ஷன் எப்படி வரும்? சி பாருங்க. சி படிச்சீங்கன்னா இங்க லாஸ் வேகஸ் இஸ் ஆல்சோ டாப் வெட்டிங் டெஸ்டினேஷன் கொடுத்துருக்காங்க. போத் ஃபார் ப்ரீ பிளான்ட் வெட்டிங்ஸ் அண்ட் மோர் ஆன் த ஃப்ளை அஃபேர்ஸ்க்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, குட். தேர்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேர் பண்ணி தானே போடுறீங்க. ஏன்னா நார்மலாக போட்டுட்டீங்கன்னா டைம் வந்து அதிகமாக எடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம். வித் அன் எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் ஆஃப் 18.4 மில்லியன் பீப்புள். சரியா? இங்கே எஸ்டிமேட் ஆஃப் 18.4 மில்லியன் பீப்புள் of India, but also. So you have a clue here saying but also. அப்போ not only இங்க தானே இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பேரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ரீட் பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம்ல. ஸோ அதனால லெட்ஸ் ரீட் இட். ஸோ மும்பை இஸ் நாட் only the financial hub of India but also the home of பாலிவுட். அப்போ பி அண்ட் டி வந்து ஒரு பேர். ஸோ இங்க வந்து பி அண்ட் டி இருக்கு, இங்கேயும் பி அண்ட் டி இருக்கு. அப்போ இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இல்லைனா இதுதான் வரும். ஸோ சி பார்க்கலாம். த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இயர் ஆர் எண்ட்லெஸ். ஓகே, ஸோ எண்ட்லெஸ் மும்பைன்னு நம்ம சொல்ல முடியாது. எண்ட்லெஸ், விச் இஸ் வை மும்பை இஸ் ஆஃபன் ரெஃபர் டு ஆஸ் த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நமக்கு? கண்டிப்பா சி வந்து இ கூட போகாதுன்னா இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. சரியா? ஓகே, ஸோ பி கூட வந்து நமக்கு டி தான் எக்ஸாக்டா வருது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, Cairo is not only. So again you have the same. So இந்த இது தெரியும்ல உங்களுக்கு. not only வந்தா நமக்கு என்ன வரும்? பட் ஆல்சோ நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதில் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ எய்தர் அப்படின்ற வேர்ட் இருந்தால் நமக்கு என்ன வரணும்? நார் வரக்கூடாது, ஆர் தான் வரணும். ஓகே, ஸோ நைதர் அப்படின்ற வேர்ட் இருந்தால் நமக்கு நார் இருக்கணும். இது வந்து யூ யூஸ் இட் ஃபார் அ நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ். சரியா? ஸோ அதனால இந்த மாதிரி இருக்குனால இந்த வேர்டுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து கெய்ரோ இஸ் நாட் ஓன்லி the largest city in Egypt but also. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க பேர். பட் அதுக்கப்புறம் நம்ம ஆல்சோ தானே வரும். ஸோ அப்போ ஏ அதுக்கப்புறம் இன்னு சொல்லலாமா? ஸோ இங்க இருக்கு ஏஇ, அடுத்தது பிசி அண்ட் ஏஇ. சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் செக் ஏஇ. அப்போ இங்கே வந்து என்ன வரும்? இட் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் இட்ஸ் ரிச் ஹிஸ்டரி அண்ட் சர்வ்ஸ் as a center for film அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இதுவும் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் டி அண்ட் சி அதை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். டி அண்ட் சி அப்படின்னும் பொழுது மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் செக் திஸ். ஸோ கெய்ரோ ஆல்சோ இஸ் நோன் ஃபார் ஹேவிங் அ சென்டர் ஃபார் த ஃபிலிம் அண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ அதுவுமே நமக்கு எக்ஸாக்டா வரல. ஓகேயா? பட் ஆல்சோ, ஸோ ஏஇல வரும்பொழுது ஸோ இந்த இடத்துல இருக்கு. இது கன்ஃபார்மா வராதுன்னு தெரியும் பொழுது இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு எதுவும் தெரியுதா ஆப்ஷன்? ஓகே, கொஸ்டின் நம்பர் 23 போட்டிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ஸோ எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டினில் எப்பவுமே என்ன பண்ணணும்? மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ 23 ஆப்ஷன் 2 வருதா?
ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, even if front and rear wheels are losing grip, the unit favors the set with a little amount of grab. Okay, so இங்க சொல்லும் பொழுது even if, so error spottingல எல்லாமே check பண்ணும். Is also one வரும். As also one வரும். 23rd question கேக்குறீங்களா? ஏன் அதுல BE இருக்குல்ல? எந்த question கேக்குறீங்க? பாலா பாரதி எந்த question கேக்குறீங்க? ஓகே, AE கன்ஃபார்ம்னு தெரியுதா? அங்க வந்து நம்மளுக்கு நாட் ஒன்லி வந்தா பட் ஆல்சோ வரும்ட்டு. அப்ப நம்ம ஆப்ஷனை தான் வந்து 2 இல்லாட்டி 4க்கு கொண்டு வந்துடுறோம்ல. ஓகே, இஸ் ஆல்சோ த as also 1 வருமா? எந்த கொஸ்டின் கேக்குறீங்க? கொஸ்டின் நம்பர் மட்டும் போடுங்க. டுவெண்ட்டி த்ரீ தான் மேம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஓகே, ஸோ இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ரிச் ஹிஸ்ட்ரி அண்ட் as serves as also, so serves as also one of the largest in the mid east அப்படின்னு சொல்லிட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. is known for its rich history. எது? ஓகே, ஸோ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் த மிடில் ஈஸ்ட். ஸோ இது வந்து நமக்கு and இருக்கு. ஸோ இது பக்கத்துலயும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பத்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சர்வ்ஸ் as ஆல்சோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் த மிடில் ஈஸ்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து செட் ஆகாது, பிகாஸ் இது வந்து ஹிஸ்ட்ரியை பத்தி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மிடில் ஈஸ்ட் பத்தி பேசியிருக்காங்க. சரியா? இது வந்து நோன் ஃபார் இட்ஸ் ரிச் ஹிஸ்ட்ரி அண்ட் சர்வ்ஸ் as ஆல்சோ serves as one of the, also நம்ம எதுக்கு சொல்லணும்? ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆல்சோன்ற வேர்டு வந்து வராது. ஸோ அதனால நம்ம பிஎன்இஎஸ் சேர்க்க முடியாது. ஓகே, as one of the largest in the middle east நம்ம சொல்ல முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ எரர் ஸ்பாட்டிங்ல இதுல என்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஓகே, இதுக்கு எதுவும் கண்டுபிடிக்க முடியுதா ஆன்சரு? இது ஆல்ரெடி நம்ம ரீட் பண்ணிட்டோம். இங்க லிட்டில் வரது கரெக்டா இருக்கா? லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கிராப். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபோர்த் பார்ட்ல யூ ஹாவ் அன் எரர். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா த, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லீஸ்ட் அமௌண்ட்ன்றது தான் வரும். சரியா? ஸோ லிட்டில் நம்ம சொல்லும் பொழுது அ ஃபியூ இல்லாட்டி அ லிட்டில் அப்படின்ற மாதிரி பேசுவோம்ல. அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கொஞ்சம் ஐட்டம் இருக்கிறத பற்றி பேசுறீங்க. ஆனால் ஃபியூ இஸ் வித் கவுண்டபிள், லிட்டில்னு சொல்லும் பொழுது அன்கவுண்டபிள் நவுன்ஸோட பண்ணுவீங்க. சரியா? ஓகே, ஸோ இங்கே எங்கே எரர் இருக்கு? டி பார்ட்ல இருக்கு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபாரா? ஃபியூ இல்ல, ஃபியூ வராது. ஓகே, ஸோ இங்க வந்து லீஸ்ட் அமௌண்ட் தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். He could find himself making enemies as well. So as well வருதுன்னா அது கூட என்ன வரும்? Dash friends unless he proceeds with the utmost caution. ஸோ இங்க என்ன வரும்? as well இருக்கு. அது கூட என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா as well as. ஸோ இதை வந்து நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. with, along with, okay, next together with, together with, இல்லாட்டி வந்து in addition to, ஓகே, as well as. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வேர்ப் எடுப்போம். ஓகேயா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி தான் வேர்ப் எடுப்போம். ஏஎஸ். குட் குட், கரெக்ட். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எந்த வேர்ட்ஸ் வந்தாலுமே இப்போ வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் த டீம் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா?
இஸ் கோயிங் அவுட்னா நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? இஸ் சாரி கோயிங் அவுட். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்கு? த டீம் தானே இருக்கு. அப்போ நம்ம இஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் இன் கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி அதாவது ப்ளூரல்ல ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு வித் சம்திங் நீங்க சொல்லும் பொழுதும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதுக்கேத்த வேர்ப் தான் நமக்கு வரணும். சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது கான்ஷியஸா யூஸ் பண்ணுங்க. சரி, ஆஸ் வெல் ஆஸ் எங்கெல்லாம் வரும்ன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகேயா? ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். Okay, so let's go to the next question. The next moment, a broad-leaved plant was jerked to the ground where it grew and held suspended in the air before the wizard. So wizard is ஒரு மேஜிக்கலா பண்ற ஒரு பர்சனை சொல்லுவாங்கல்ல, wizard அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அதோட மீனிங். ஓகே, ஸோ ஜர்க்ட் அப்படின்னா ஒரு ஒரு புல் இருக்கு அப்படின்னு சொல்றது, ஜர்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, ஸோ பிளான்ட் நம்மளுக்கு எங்க கிரவுண்ட்ல தானே இருக்கு. அப்போ வந்து broad leaved plant was jerked to the ground இல்ல from the ground. ஸோ இந்த ப்ரிப்போசிஷனை செக் பண்ணுங்க. இந்த இடத்துல to the ground அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான்ட் வந்து என்ன இருக்கு, அது வளர்ந்ததும் வந்து நம்மளுக்கு கிரவுண்ட்ல தான் இருந்திருக்கும். ஸோ இங்க வந்து என்ன வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கிரவுண்ட் வேர் இட் க்ரூ. ஓகேயா? ஸோ இது வந்து வேர்ன்னு சொல்லும் பொழுது இட் ரெஃபர்ஸ் அ பிளேஸ். சரியா? ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வென்னு சொல்லும் போது இட் ரெஃபர்ஸ் டைம். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட்ல இருக்கு. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். I played dumb, but I figured my phone lines were tabbed and Big Brother had his eye on me 24/7. Okay, so I played dumb, but இங்க வந்து I figured. So but அப்படின்ற வேர்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஐ ஃபிகர்ட் மை ஃபோன் லைன்ஸ் வேர் டேப்ட் அண்ட் பிக் பிரதர் என்ன பண்ணியிருக்காரு, ஆட் இஸ் ஐ ஆன் மை 24/7. ஸோ இங்க ஆன் த கிரவுண்ட் இல்ல ஃப்ரம் த கிரவுண்ட். ஆன் த கிரவுண்ட் எப்படி வரும்? இங்கதான் வேர் இட் க்ரூ அண்ட் ஹெல்ட் சஸ்பெண்டட் இன் தி ஏர் பிஃபோர் த விசார்ட். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வளர்ந்தது ஆன் த கிரவுண்ட். ஓகேயா? ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜர்க்ட் ஃப்ரம் த கிரவுண்ட். கிரவுண்ட்லயே அது ஜர்க் ஆயிருக்கு. சரியா? ஃப்ரம் த கிரவுண்ட் சாரி ஆன் த கிரவுண்ட் நம்ம சொல்ல முடியாது. அது எங்க வந்து நடந்திருக்கு? The moment a broad-leaved plant வந்து was jerked from the ground. கீழ இருந்தே அது வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்திருக்கு. ஓகே, ஸோ அங்க ஆன் நம்ம சொல்ல முடியாது. ஃப்ரம் த கிரவுண்ட் வேர் இட் க்ரூ. ஃப்ரம் த கிரவுண்ட் வேர் இட் க்ரூ, எங்க அது இருந்ததோ. ஓகே, ஸோ இங்க ஆன் வரக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல யூ டோன்ட் ஹாவ் எனி எரர். ஓகே, ஸோ எல்லாமே நீங்க படிச்சு பாருங்க, இதுல எந்த எரரும் இல்லை. ஆன் த கிரவுண்ட் நமக்கு வராது. ஆனும் பொழுது ஒரு விஷயத்துக்கு மேல இருக்கிறத சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட் பத்தி பேசும்பொழுது இங்க வந்து அங்கதான் அது வளர்ந்துருக்குன்னு பேசும்பொழுது என்ன பண்ணுவீங்க, ஃப்ரம் த கிரவுண்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அது எங்க வளர்ந்துருக்குன்னுலாம் சொல்றாங்களே அதனால. ஓகே, ஸோ இங்க பார்க்கலாம், நமக்கு ஃபில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்லர்ஸ் கொடுத்துருக்கும் பொழுது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல வந்து ஏதாவது எரர்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து இந்த பிளாங்க்ஸ்ல வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு டென்ஸ் வச்சும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, வாட் ஆக்டிவிட்டி ஆர் யூ பிளானிங் டு ஹெல்ப் டேஷ் த ஐஸ் அட் த கான்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரேக், க்ளோஸ், மேக், ஹேங் ஆர் பிரிங். ஓகே, ஸோ இங்க வந்து பிரேக் த ஐஸ்னா சொல்லுவாங்க. பிரேக் த ஐஸ் இஸ் மேக்கிங் சம் இனிஷியேட்டிவ் சொல்லுவோம்ல. ஸோ வாட் ஆக்டிவிட்டி, இங்க ஆக்டிவிட்டி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஆர் யூ பிளானிங் டு ஹெல்ப் break the ice at the conference, the initiative that you make. So இங்க ஆப்ஷன் 1 தான் வரும். ஓகே, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு hang அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ hang வந்து பேஸ் ஃபார்ம்னா நம்ம பாஸ்ட்ல எப்படி யூஸ் பண்ணுவோம், hangedன்னு சொல்லுவோமா? ஓகே, ஸோ V3ல என்ன சொல்லுவோம், திருப்பி hanged தான் சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து V3ல hung யூஸ் பண்றேன் அப்படின்னா அது என்ன சொல்ல வருது, இங்க வந்து hangedன்னு சொல்லிட்டேன். அப்போ இது என்னது, இது பாத்தீங்கன்னா இந்த பேஸ் வேர்புக்கு V3 இது இது என்ன சொல்ல வருதுன்னா ஒரு பர்சனை ஐ மீன் ஹேங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது டெத்தை பத்தி பேசுறோம், புட் டு டெத். ஓகேயா? ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஹேங்டு சொல்லுவோம். இஃப் இன் கேஸ் ஒரு க்ளோத்ஸை நீங்க மாட்டுறீங்க, சரியா, க்ளோத்ஸை மாட்டும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், ஹங்.
ஓகே, the clothes are hung அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இது வந்து for clothes and this is put to death. ஓகேயா? ஸோ எதுக்கு எதை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியணும். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். So they occasionally dash fire but they keep perfect time. சரியா? So they occasionally blow up. ஓகே, blow upனா வந்து டப்புன்னு கோவம் வந்துடுதுல, அதை வந்து சொல்லுவாங்க. burst into flamesனா சடனா வந்து ஒரு ஃபயர் இருக்கு அப்படின்னும் பொழுது burst into flames அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து flare up அப்படின்னா வந்து sudden violence. ஓகே, ஸோ கேட்ச் நமக்கு ஆப்வியஸாக தெரியும். இது வந்து சடனா நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். சடனா ஒரு விஷயம் பிகின் ஆகுது அப்படின்னு burst out அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இங்க வந்து so they occasionally என்ன வேர்ட் வரும் நமக்கு அப்படின்னு பாருங்க. so they occasionally catch fire but they keep perfect time. ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 4 will be your answer. அது புரிஞ்சுதா? hung அந்த விஷயம் புரிஞ்சுதா? ஓகே, hang hung அப்படின்றது புரிஞ்சுதா? என்ன ஹங்குன்னு போட்டிருக்கீங்க? அது புரியல. ஓகே, ஓகே. ஸோ இங்க தே அக்கேஷனலி கேட்ச் ஃபயர். அதுக்கு வந்து ஃபயர் கேட்ச் ஆகும் பட் தே கீப் பர்ஃபெக்ட் டைம்னு சொல்லியிருக்காங்க. பர்ஸ்ட் அவுட்னா டு பிகின் சம்திங். ஓகேயா? ஸோ ஃபயர் பத்தி பேசியிருக்காங்க. டு பிகின் சம்திங். பர்ஸ்ட் இன்டு ஃப்ளேம்ஸ்னா ஃபயர் பிடிக்கிறதுக்காக சொல்றது. இதுனா வந்துட்டு ஒரு வயலன்ஸ் சடனா ஸ்டார்ட் ஆகும்போது ஃப்ளேர் அப் அப்படின்னு சொல்வீங்க. ப்ளூ அப் இஸ் சடன் ஆங்கர் சொல்லலாம். ஓகே, கேட்ச் இஸ் நார்மல் வேர்ட். சரியா? ஓகே, ஸோ அப்போ நமக்கு fourth option தான் answer. Next question போலாம். Okay, next question. Jack drank so much last night. Now he's dash for it. Okay, so இப்போ வந்து அவன் நிறைய குடிச்சிட்டான். சரியா? So he drank so much last night. Now he is அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. So இங்க வந்து paying the price. குடிச்சதுக்கான காசை பே பண்றான். அதாவது கான்சிக்வன்ஸ்னா அதுக்கான விளைவுகள்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அவன் he drank so much last night. Now he is பேயிங் ப்ரைஸ் ஃபார் இட். சரியா? பேயிங் செக், பேயிங் டோல். டோல்னா என்னது? ஸோ ஒரு ரோடுக்கு நம்ம பே பண்ற அமௌண்ட் டோல்ல பே பண்ணுவாங்கல்ல. ஸோ நம்ம அந்த ரோடு ஆர் பிரிட்ஜஸ் யூஸ் பண்றதுக்கு. ஸோ அது எதுவுமே இங்க வராது. ஸோ இங்க வந்து he drank so much last night. Now he is paying the price for it. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எங்க நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணும்பொழுது எல்லாம் என்ன பண்ணுவீங்க? காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணும்பொழுது ஓகே, ஸோ எப்பவுமே வந்து கொஷின்ஸை வந்து ரீட் பண்ணுவீங்க. கொஷின்ஸை ரீட் பண்ணி அது என்ன கன்வே பண்ணுதுன்றத ஒரு பாயிண்ட்ல எழுதணும். சரியா? ஸோ ஐம் கோனா கிவ் யூ அன் ஐடியா. ஸோ இப்போ ஒரு கொஷின் இங்க இருக்கு. இந்த கொஷினை வந்து ஆஸ் பர் த பேசேஜ் கிவன் அபவ் இதெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்க கூடாது. சரியா? ஹவு ஹேஸ் இந்தியா மேனேஜ் டு ஆம்பிளிஃபை இட்ஸ் டெமோக்ராட்டிக் பேஸ். ஸோ இங்க வந்து நீங்க க்ளூவா எழுதும் போது டெமோக்ராட்டிக் பேஸ் பத்தி எங்க பேசியிருக்காங்க அவ்வளவுதான். இந்தியான்னு போட்டு ஐஃபன் போட்டு டெமோக்ராட்டிக் பேஸ் பத்தி எங்க பேசியிருக்காங்க அப்படி. ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ண போறது இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல யூல் ஹேவ் த பேராகிராஃப், வேற ரைட் ஹேண்ட் சைட்ல யூல் ஹேவ் த கொஸ்டின். ஸோ வேகமா கொஸ்டின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு நம்ம சார்ட் அவுட் பண்ணும் பொழுது கான்சிக்வன்ஸ் கிடையாது. இட் இஸ் பேயிங் த பிரைஸ். பின் அதாவது விளைவுகள், அவன் குடிச்சதுக்கான விளைவுன்னு கிடையாது. ஃபார் ரிட்டன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்போ வந்து பேயிங் த ப்ரைஸ். அவன் வந்து லாஸ்ட் நைட் குடிச்சதுக்கான காசை பே பண்றான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் ஃபேஸிங் த கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ மேம் ரூட் வேர்ட்ஸ் கிளாஸ் கொண்டு வாங்க. ஓகே, கண்டிப்பா ரூட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இதை கொண்டு போகணும். சரி, ஸோ இப்போ வந்து நம்ம மேலே இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு நான் சொன்னேன்ல. அதாவது வந்து இந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோம்னா எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் டெமோக்ராட்டிக் பேஸ் பற்றினா இந்தியா ஐஃபன் டெமோக்ராட்டிக் பேஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சர்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ கீழே இருந்தே பார்த்துட்டு போகலாம். நீங்க வந்து மேல இருந்து ஃபுல்லா படிச்சுட்டு வரணும். ஓகே, எக்ஸாம்ல நீங்க ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு மேல இருந்து படிக்கணும். இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ண முடியாது. படிச்ச பிறகு நீங்க தேடினா கூட ஓகே. இஃப் இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி நியூமெரிக்கல் வேல்யூஸ், ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த
பர்டிகுலர் நம்பர் இருக்கிற இடத்துல மட்டும் கூட போய் தேடலாம். ஸோ இப்போ நம்மளே அப்படி தேடும் போது எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி கொடுக்காம போயிருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் அதோட ஆன்சர் இருக்காது, கொஞ்சம் தள்ளி அதோட ஆன்சர் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கான்ஷியஸா தேடணும். சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து பொலிட்டிக்கல் மைண்ட்ஃபுல் பற்றி கொடுத்துருக்காங்க. 17th லோக் சபா, த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி ஹேஸ் அ சான்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, டேஞ்சரஸ் சைன்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேடும் பொழுதே பாக்கி இருக்க கொஸ்டினும் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் ஃப்ரம் India. India did make some dangerous turns and show signs of fragility. What is fragile? Breakable. Okay, so fragile irukkunola. Okay, especially during the emergency in 1970s, but in the long term it expanded the scope of its democracy through widening representation, devolution. Okay, so devolution is transfer of powers அதான் devolution சொல்லுவாங்க, and redistribution of resources. So resources வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க, அதுல டேஞ்சரஸ் டர்ன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எஸ்பெஷலி டியூரிங் த எமர்ஜென்சி இன் 1970s. அப்போ இந்த வேர்ட் வந்து இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் கொடுத்துருக்காங்க, இந்த வே டு அச்சீவ் ஹையர் ஈக்வாலிட்டி. அடுத்து டிலேட்டட் ரெப்ரசன்டேஷன். சரியா? டிலேட்டட் இஸ் நத்திங் பட் வைட் representation தான் dilated சொல்லுவாங்க. decentralized structures of power sharing. ஸோ இதை வந்து devolution of powers சொன்னாங்களே, அதுவும் இருக்கு. இப்போ நம்ம அங்க போய் தேடிட்டோம். இப்போ நார்மலா வந்து இங்க இருக்கிற கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணிட்டு தேடும் பொழுதும் நமக்கு ஈஸியா தான் இருக்கும். சரியா? allocation of resources is redistribution of resources. So all three are possible. So option 4 will be your answer. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? அது புரிஞ்சுதா? ஸோ அதே வேர்ட் வந்து நமக்கு கீழே வராது. குவான்ஸ் எப்போ மேம்? குவான்ஸ் ஆஃப்டர் திஸ் செஷன் யூ வில் ஹேவ் குவான்ஸ். ஓகே, சரி. ஸோ இந்த பேசேஜ் ரீட் பண்ண பிறகு வாட் ஹாஸ் பீன் த பிரைமரி ரீசனபிலிட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். ஸோ இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க? பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ரீசனபிலிட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷனுடைய ரீசனபிலிட்டி பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட க்ளூ வேர்ட்ஸை எடுத்துக்கணும். ஓகே, இங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ டெசிக்னேட் பொலிட்டிக்கல் பவர் பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்டோரியல் ரோல்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அடுத்தது என்னது? எம்பவர்மெண்ட் வித் ப்ரொஹிபிஷன் பற்றி பேசியிருக்காங்க. டிசமினேஷன் ஆர் பப்ளிகேஷன் ஆஃப் ஓட்டிங் ட்ரெண்ட்ஸ் பற்றி. நெக்ஸ்ட் சஸ்டனன்ஸ் இஸ் நரிஷ்மெண்ட் பற்றி சொல்லுவாங்க. சஸ்டனன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி த்ரூ வைடனிங் த ஓட்டர் என்கேஜ்மெண்ட். இப்போ நம்ம படிக்கும் பொழுது அதுக்கிட்டே இருந்ததுல அந்த பாயிண்ட்லயே வந்து ஓட்டு பத்தி கொடுத்திருந்தாங்களா? இங்க இருக்கு ஓட். இங்க பார்க்கலாம். The Election Commission of India has over the decades evolved itself into a fine institution and plays a critical role in the support of democracy. Okay, so it efforts to increase the voter participation through a series of small steps over the years, including the use of electronic voting machines have been பிரைஸ் வர்தி. சரியா? ஸோ இங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓட்டரோட பார்ட்டிசிபேஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஓவர் த இயர்ஸ் இன்க்ளூடிங் த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஓட்டர் மிஷின் மூலியமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஹேஸ் ஓவர் த டிகேட்ஸ் எவால்வ்ட் இட் செல்ஃப் இன்டு அ ஃபைன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன பிரைமரி ரீசனபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டிசைன் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. ஸோ இந்த ரோல்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ் எல்லாம் இல்ல. ஓகேயா? ப்ரொஹிபிட்டும் பண்ணல எதுவும் ஓட்டிங் ட்ரெண்ட்ஸ். ஸோ சஸ்டனன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி த்ரூ வைடனிங் த ஓட்டர் என்கேஜ்மெண்ட் விச் இஸ் ஆப்ஷன் 4. ஸோ அங்க ஓட்டர் பேஸ் கொண்டு வந்திருக்காங்களே, அதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா? ஓகே, ஸோ டோன் ஆஃப் த பேசேஜ். ஸோ டோன் ஆஃப் த பேசேஜ்னு எக்ஸாம்ல வருதுன்னா மோஸ்டா தெரிஞ்சா போடுங்க, இல்லாட்டி போட வேண்டாம். சரியா? ஓகே, ஸோ இன்ட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னா சுய பரிசோதனை பண்றது. அந்த கான்டெக்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கு. இன்ட்ரோஸ்பெக்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க, இல்லை கோபமா இருக்கா, இன்டிக்னன்ட் அப்படின்னு சொன்னா. ஓகே, ஸோ ஐரானி அப்படின்னா ரொம்ப முரணா இருக்கிறது. ஓகே, ஸோ அகேன்ஸ்டா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து பெல்கோஸ் அப்படின்னா வந்து சண்டை போடுற மாதிரியே இருக்கும். கிராண்டியோஸ் அப்படின்னா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரியா?
ஸோ இவர் வந்து எப்படி பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு ரீட் பண்ணும்பொழுதே நமக்கு நல்லாவே புரியும். சரியா? ஸ்டார்டிங் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மஸ்ட் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் கோர் வேல்யூஸ் தட் இன்விகரேட் இந்தியன் டெமோக்ரஸி ஆஸ் த okay so decided okay democracy as the countdown for election to the 17th Lok Sabha begins the world's largest இங்க எதுவுமே நமக்கு அந்த மாதிரி இல்ல. over the last 16 general elections numerous elections வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. the resolute trust that resolute is decide பண்ணது trust that the founding fathers of the republic put in parliament. okay இங்கேயும் எதுவும் முரண் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் நடக்கல. டேஞ்சரஸ் டேர்ன்ஸ் இருந்திருக்கு. ஸோ சயின்ஸ் ஆஃப் ஃப்ரெஜைலிட்டி, ஸோ பிரேக்கபிளாக இருக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்காரு. அந்த காரியங்களை பற்றியும் பேசியிருக்காங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க வைடன் பண்ணியிருக்காங்க ரெப்ரஸன்டேஷன், பவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடந்திருக்கு. திஸ் இஸ் நாட் டு ஓவர்லுக் த வேரியஸ் மெலடிஸ்னா சிக்னஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? மெலடிஸ் தட் ஹாவ் அஃப்ளிக்டட் த கண்ட்ரிஸ் டெமோக்ரஸி, டெமோக்ரஸியை பாதிச்ச விஷயங்களை பத்தி இங்க பேசியிருக்காரு. அவர் கோபமா சொல்லல, முரணான காரியங்களை பத்தி சொல்லியிருக்காரு. சச் அஸ் டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின்ஸ், கரப்ஷன் இருக்கு. ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட் ஓகே சப்ரஸ் ஆயிருக்கு வீக்கர் செக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃப் த சொசைட்டி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. சரியா? ஸோ இங்க வந்து கீழே நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், பிரம்மாண்டமா பேசல. சரியா? ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோபமாவும் அவர் எதுவும் சொல்லலை, சுய பரிசோதனையா பண்ணல. ஓகே நார்மலா தான் அவரு பேசியிருக்காரு. ஸோ சண்டையா இல்ல முரணா இருக்கா, அவரு எதையும் சண்டை போடுற மாதிரி சொல்ல, ஜஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஐரானி. ஓகே ஸோ முரணா தான் ஒரு சில காரியங்களை பத்தி மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ தேர்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். How can the upcoming general election be more than an exercise to elect new government? upcoming வந்து general election எப்படி இருக்க போகுது, more than an exercise to elect new government. they can provide the best expense of electorate's political preference, இல்லைனா they can bolster. what is bolster? நம்மளுக்கு வலு ஊட்டுற ஒரு விஷயத்த பால்ஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. இந்தியாஸ் கோர் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தே கேன் லீட் டு பர்சிஸ்டன்ட். வாட் இஸ் பர்சிஸ்டன்ட்? கண்டினியூஸ் ரெஜுவனேஷன் இஸ் திருப்பி அதை கொண்டு வரது, ரீபேர் ஆர் ரினியூவல் ஆர் ரீஜெனரேட் பண்றத சொல்லுவாங்க. ஆஃப் இந்தியாஸ் எசன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி அண்ட் யூனிட்டி. ஓகே சரி, ஸோ இங்க வந்து நியூ எலெக்ஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். dispower, existent danger, progress, deals times. ஓகே ஸோ அடிக்குவேட்ன்ற வேர்டும் பார்த்துக்கோங்க, இந்த பேராகிராஃபில் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு மீனிங் வேணும்னா பார்க்குறதுக்கு. ஓகே ஸோ இங்கே வந்து எலெக்ஷன்ஸ் மோர் இதோ இங்கே இருக்கு பாருங்க. தேர்ஃபோர்னா ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. த வல்னரபிலிட்டிஸ். ஸோ வாட் இஸ் வல்னரபிலிட்டி? பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி ஹேவ் பீன் ப்ரொனவுன்ஸ்ட் இன் த லாஸ்ட் 5 years and some of its long-term gains have been undermined. Therefore, this election is more than an exercise to elect a new government. This should also be an occasion to reiterate. What is reiterate? Na repeat பண்றதுக்கு சொல்லுவாங்க. Reinforce na strengthen Indian democracy's core values, its representative character and its promise of constant rejuvenation of collective spirits. ஓகே ஸோ அங்க நம்ம பார்த்த வார்த்தையெல்லாம் இங்க இருக்கு, ஆனா அது கூட இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வித்தியாசமான வார்த்தைகளா இருக்கா. ஓகே ஸோ இப்போ அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். they can provide the best expression of electoral political preference ன்றதெல்லாம் சொல்லல, ஆனா they can bolster அப்படின்னு சொல்றாங்களே, India's core democratic values, representative and கேரக்டர். ஸோ இது வந்து அங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே என்னன்னு சொல்லியிருந்தாங்க? ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்களே, ரீஎன்ஃபோர்ஸ். ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறது வந்து இங்க இருக்கு. ஸோ ஒரு விஷயத்த வந்து ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் யூஆர் ட்ரைங் டு பால்ஸ்டர். ஓகே சரி, ஸோ இங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பா கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் பார்க்கலாம். தே கேன் லீட் டு பர்சிஸ்டன்ட் ரெஜுனேஷன். திஸ் இஸ் வாட் இஸ் ரினியூவல் ஆர் ரீஜெனரேட் பண்றதுக்குன்னு சொன்னல, இதுவும் நம்ம பார்த்தோம். அப்போ ஆப்ஷன் 4 வில் பி யோர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு?
ட்ரூ பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா எப்பவுமே வந்து கோ ஃபார் இதுக்கு வந்து கடைசியா ப்ரிஃபர் பண்ணுங்க. பிகாஸ் யூ ஹேவ் டு செக் எவ்ரிதிங். ஓகேயா? அதுதான் விஷயம். டைம் போயிரும். நம்ம அந்த டைம் நம்ம யோசிக்கிறது தான் நம்மளோட எக்ஸாம்ல நம்ம ஸ்கோர் பண்றதே அடங்கி இருக்கு. சரியா? இத வந்து கடைசியா பண்ணுங்க. பண்ணாம இருக்கணும்னு சொல்லல. டைம் இருக்குன்னா கடைசியா வந்து இத ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. டிஸ்ப்ளே தெரியலையா? இப்போ தெரியுதா? ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. ஸோ சாரி, ட்ரூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இதெல்லாம் படிக்கலாம். இப்போ வந்து கீழ வந்து 1970ஸ்ன்னு ஒரு க்ளூ இருக்கு நமக்கு. எல்லாமே படிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரூல இங்க ஒரு இயர் குடுத்துட்டாங்க. இந்த இயர பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ அதோட இடம் நமக்கு தெரியும்ல. அத ஆல்ரெடி பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் பாக்கி எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து டிஸ்இன்ஃப்ரான்சைஸ்மென்ட்டும் நம்ம பார்த்தோம். நான் கூட சப்ரஸ் பண்றது ஆஃப் வெல்த்தியர் செக்ஷன்ஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆன்சர்ல. ஸோ இது கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நான் இதான் சர்ச் பண்ணும்பொழுது ஒரு வாட்டி செக் பண்ணுங்கன்னு மேல ரீட் பண்ணிட்டே போகும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டே தான் போறீங்க. போகும்பொழுது என்ன ஆகுது? இந்த மாரி ஒரு சில விஷயங்க நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே. ஸோ இப்ப 1970s வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஓகே. See, it is here. So we'll read it. India did make some dangerous turns and show signs of fragility, especially during the emergency in 1970s பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ டேஞ்சரஸ் டர்ன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஷோ சைன்ஸ் ஆஃப் ஃப்ரெஜைலா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. எஸ்பெஷலா என்னது 1970ஸ்ல. பட் இன் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்பேண்டட். லாங் டேர்ம் அதுக்கப்புறம் இட் எக்ஸ்பேண்டட் த ஸ்கோப் ஆஃப் இந்த விஷயத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல ஆன்சர் பண்ணோம். ஸோ இந்த 1970s பத்தி இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Emergency imposed in 1970s posed a threat to Indian democracy. எக்ஸாக்டா அதுதான் சொல்லியிருக்குல. டேர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஞ்சரஸ் டேர்ன்னு சொல்லிட்டு வார்த்தை பாருங்க. அங்க டேஞ்சரஸ் கொடுத்துருக்காங்க, இங்க த்ரெட். சரியா? ஸோ போஸ்ட் அ த்ரெட். இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரியா? ஸோ நம்ம படிக்கும் பொழுது அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்மளுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா தெரியாது. சில ஆன்சர்ல டை இருக்கும். அப்ப திருப்பி ரீட் பண்ணும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அது ஈஸியா நமக்கு கண்டிப்பா வந்துரும். ஓகே. Okay, so let's go to the next question. How are the opponents of Modi government trying to create possibilities of their further survival in politics? சரியா? ஸோ இங்க வந்து நம்ம பார்க்கும்பொழுது மோடி கவர்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. trying to create possibilities of their further survival. அவங்க வந்து further இருக்கிறது முதல்ல இன்னும் further survival in politics பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இதுல நம்மளுக்கு க்ளூ வேர்ட் என்னது? The opponents of மோடி கவர்மெண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பத்தி அங்க வேற ஏதாவது ஒரு வார்த்தையா கூட நமக்கு கொடுத்திருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ லெட்ஸ் சர்ச் ஃபார் இட். ஸோ ஆப்பனன்ஸ் பத்தி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாருங்க. கொஸ்டின் பின்னாடி போக போக மைட் பி ஆன்சர்ஸ் வந்து பின்னாடி கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால ஸ்லோவா தேடுங்க. சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் நமக்கு கீழே இருக்கும். இங்க பாருங்க, ஹிஸ் ஆப்போனன்ட்ஸ். ஸோ இந்த ஹிஸ் ஆப்போனன்ட்ஸ்ன்றது நரேந்திர மோடி பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. ஏன்னா பேசிட்ட பிறகுதான் ஒரு பர்சனை பத்தி ஹிஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ சென்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷியல் டேஞ்சர் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஆர் ட்ரைங் டு மொபைலைஸ் தோஸ் லெஃப்ட் பிஹைண்ட் ஆர் ஹூ ஃபீல் disempowered by his governance. Okay, so while furthering individual interest or parties must realize the democracy. வேற இத பத்தி அங்க எதுவும் சொல்லலன்னு நினைக்கிறேன். Okay, so let's continue. பாதியிலே விட வேண்டாம். Furthering individual interest or parties must realize the democracy itself is at stake if the campaign is aimed to communal polarization. சரியா? Okay, so இங்க பார்க்கலாம். இங்க எந்த கொஸ்டின்ல அந்த ஆப்போனன்ட் வந்து மொபைலைஸ் பண்ணிருக்காங்கன்ற வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மேக்கிங் மேண்டேட்டரி ஃபார் எவ்ரி கேண்டிடேட் டு கிவ் டீடைல்ஸ் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் கிரிமினல் கேசஸ் பெண்டிங் அகேன்ஸ்ட் ஹிம். நோ, இதை பத்தி சொல்லல. மெம்பர்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் மஸ்ட் பி ப்ரிவென்டட் ஃப்ரம் deflecting, no, trying to win over, mobilize those felt neglected and subjugated under the first term of மோடி கவர்மெண்ட். சரியா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொபைலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல இந்த இடத்துல. இதோ இங்க பார்த்தோம்ல, trying to mobilize those left behind or feel disempowered by his governance. அவரோட கவர்னன்ஸ்னால disempowered ஃபீல் பண்றாங்க இந்த காரியத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இதுல எந்த ஆன்சர் கரெக்ட்னு வரும்? ஸோ ஆப்ஷன்
3 தானே நமக்கு கரெக்டா வரும். ஸோ அங்க நம்ம படிச்சது எக்ஸாக்ட்டா நமக்கு இங்க இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ். இங்க சிமிலர். அடிக்குவேட்னா என்னது? தேவைக்கு சஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்னா அடிக்குவேட். ஓகே. ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த வேர்ட் வந்து மீகர். மீகர்ன்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்போ நம்ம அடிக்குவேட்டுக்கு கம்மியா இருக்கு. அப்பதான் நம்ம மீகரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் வில் நாட் கம். ஓகே. ஸோ இதுக்கு பிட்லிங் ஆர் பேல்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுமே கம்மியா இருக்கிறது சொல்லுவாங்க. இது அன்இம்பார்ட்டன்ட் இன்சிக்னிஃபிகண்டா இருக்கிறத கூட நம்ம பிட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் அப்போ வராதா? அப்போ இது ஸ்மாலா இருக்குன்னா இதுவும் வராது. அடிக்குவேட்டா இருக்குன்னா அப்போசிட். ஓகே. ஸோ அப்படின்னா அப்ராப்ரியேட் ரிலவெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம இந்த ஆப்ஷன் நமக்கு வரும். ஸோ இது வந்து அப்ராப்ரியேட் ரிலவெண்ட் இல்லாட்டி நமக்கு தேவையானதா இருக்கிறதுக்கு அப்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேண்ட் இஸ் ஆல்சோ மீகர் ஆர் கம்மியா இருக்கிறதுக்கு தான் ஸ்கேண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதை வந்துட்டு கொடுக்குற ஒரு மீனிங்கையும் நீங்க எழுதிக்கோங்க. ஏன்னா வந்து இது வேற எங்க வந்தாலுமே யூல் ரிமெம்பர். அதுக்காக தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சரா வரும். ஏன்னா மோஸ்ட் சிமிலர் தானே கேட்டிருக்காங்க. இப்போ அடிக்குவேட்டா ரிலவெண்டா அப்ராப்ரியேட்டா இருக்கிறது அப்போசிட் மட்டும்தான். ஓகே. ஓகே. ஸோ வி ஹேவ் டன் வித் த செஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷனும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் பிங் மீ இந்த கமெண்ட். ஸோ எந்த இடத்துல வந்துட்டு என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதே போல் வந்து யூ கேன் கம் ஃபார் செஷன். ஸோ வீல் ஹாவ் அ டீட்டெயில் டிஸ்கஷன். தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.